குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, ஸ்போக்கன் அரபிக்கில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக். அதாவது என்னென்னா, துபாய் சிட்டியில், அது துபாயில் பொதுவாக அரப் கண்ட்ரீஸில் நம்ம சாப்பிடக்கூடிய கொஞ்சம் சாப்பாடு ஐட்டங்களுடைய பெயர். அதுக்கு ஒவ்வொரு ஐட்டங்களுக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். சரியா? அந்த டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா? முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஐட்டம் என்னென்னா குபுஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ரெட்டு. சரியா? அதான் ப்ரெட்டுக்கு தான் நம்ம அங்கே குபுஸ்ன்னு சொல்லுவோம். குபுஸு. சரியா? குபுஸ். ஆனால் நம்ம இடத்துல உள்ள ப்ரெட்டு கிடையாது. அது நம்ம இடத்துல அந்த ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்லைஸாக இருக்கும்ல, அந்த ப்ரெட் இல்லை. அது குபுஸ்ன்னு சொன்னால் ஒரு மாதிரி சப்பாத்தி ஷேப்பில் ரவுண்டாக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். சரியா? இது என்னென்னா, இந்த குபுஸுங்கிறது கூடுதல் பேச்சுலராக இருக்கக்கூடியவங்க காலையில் இட்லி தோசை எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏதாவது வேலைக்கு போகிற வழியில் ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு சாண்ட்விச் வாங்கி சாப்பிட்டு போவாங்க. அந்த சாண்ட்விச்சு இந்த குபுஸ் வச்சு தான் பண்ணுவாங்க. சரியா? இந்த குபுஸ் துபாய் சிட்டியில் ரொம்ப பிரபலம். ஓகே, சரி. இதை வச்சு இப்போ ஒரு சென்டென்ஸ் போட போகிறோம். என்ன போட போகிறோம்னா, எனக்கு துபாயில் குபுஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லணும். சரியா? துபாயில் எனக்கு அந்த குபுஸ் பிடிக்கும், அதான் ப்ரெட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும். ஐ லைக் பிரெட் இன் துபாய். சரியா? துபாய் மே முஜே ப்ரெட்டு பசந்த் ஹே. ஆனால் ப்ரெட்டுன்னு நம்ம சொல்கிறதெல்லாம் அந்த குபுஸை தான் சொல்கிறோம். சரியா? சாதாரண நார்மல் அந்த ஸ்கொயர் ஷேப் ப்ரெட் இல்லை. அப்போ துபாயில் எனக்கு ப்ரெட்டு பிடிக்கும், அதான் துபாயில் எனக்கு குபுஸ் பிடிக்கும். ஐ லைக் பிரெட் இன் துபாய். துபாய் மே முஜே ப்ரெட்டு பசந்த் ஹே. இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? சரியா? ஓ ஹிப் குபுஸ் ஃபி துபாய். சரியா? உஹிப் குபுஸ் ஃபி துபாய். சரியா? உஹிப் ஐ லைக் குபுஸ் ப்ரெட்டு ஃபி துபாய் இன் துபாய். கரெக்டாக? உஹிப் ஐ லைக் குபுஸ் அதான் ப்ரெட்டு ஃபி துபாய் இன் துபாய். அப்போ சேச்சும்போது ஐ லைக் ப்ரெட் இன் துபாய் கரெக்டாக வருது. துபாய்மே முஜே ப்ரெட் பசந்த் ஹே. துபாயில் எனக்கு ப்ரெட்டு பிடிக்கும். கரெக்டாக? அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? ரைஸ், அதான் சாதம், சோறு. சோறுக்கு அரபிக்கில் என்ன சொல்லுவாங்க? சரியா? சோறு, ரைஸ், சாவல். ஹிந்தியில் சாவல். சரியா? இதுக்கு என்ன அரபிக்கில்? ரஸ். சரியா? ரஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் போடலாம். சரியா? இந்த ரஸ்ஸுங்கிறத வச்சு ஒரு சென்டென்ஸ். நான் தினமும் இரவு சோறு சாப்பிடுவேன்னு சொல்லணும். சரியா? நான் தினமும் இரவு சாதம் சாப்பிடுவேன். சரியா? நான் தினமும் இரவு சோறு சாப்பிடுவேன். எவ்ரி நைட் ஐ ஈட் ரைஸ். சரியா? எவ்ரி நைட் ஐ ஈட் ரைஸ். हर रात मैं चावल खाता हूँ. हर रात मैं चावल खाता हूँ. एवरी नाइट आई ईट राइस. தினமும் இரவு நான் சோறு சாப்பிடுவேன். சரியா? இதுக்கு என்ன அரபிக்? குல்லு லைலா அக்கல் ரஸ். குல்லு லைலா அக்கல் ரஸ். குல்லு லைலா எவ்ரி நைட் அக்கல் ஈட் ரஸ் ரைஸ். கரெக்டாக? குல்லு லைலா எவ்ரி நைட் அக்கல் ஈட் ரஸ் ரைஸ். கரெக்டாக? அப்போ சேச்சும்போது எவ்ரி நைட் ஐ ஈட் ரைஸ் கரெக்டாக வருது. ஹர் ராத் மே சாவல் காத்தாகும். தினமும் இரவு நான் சோறு சாப்பிடுவேன். ஓகே, சரி. அடுத்த ஃபுட் ஐட்டம் என்ன பாருங்கள். அடுத்த ஐட்டம் மீன். சரியா? மீனுக்கு அரபிக்கில் என்ன சொல்லுவோம்? அதான் ஃபிஷ், மச்சி. ஹிந்தியில் மச்சி, ஃபிஷ், மீன். இதுக்கு என்ன அரபிக்கில்? சமக். சரியா? சமக். சரி, இந்த சமக்குங்களுடைய அதை வச்சு ஒரு வேர்டு, ஒரு சென்டென்ஸ் போடலாம். சரியா? அந்த மீனுக்குடைய அந்த ஃபிஷ்ஷுங்களுடைய வேர்டை வச்சு. சரியா? என்ன வேர்டு போடுறோம்னா, துபாயில் மீன் மலிவுன்னு சொல்லணும். சரியா? துபாயில் மீன் மலிவு. தி ஃபிஷ் இஸ் சீப் இன் துபாய். தி ஃபிஷ் இஸ் சீப் இன் துபாய். துபாய் மே மச்சி சஸ்தா ஹே. சரியா? துபாய் மே மச்சி சஸ்தா ஹே. துபாய் தி ஃபிஷ் இஸ் சீப் இன் துபாய். துபாயில் மீன் மலிவு. இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? அல் சமக் ரக்கீஸ் ஃபி துபாய். சரியா? அல் சமக் ரக்கீஸ் ஃபி துபாய். அல் சமக் தி ஃபிஷ் ரக்கீஸ் சீப் ஃபி துபாய் இன் துபாய். சரியா? அல் சமக், அதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், எந்த வேர்ட்லேயும் ஃபஸ்ட்டில் ஒரு அல் வந்துட்டுருந்துச்சுன்னா அது தீனி சொல்லி அடுத்தால் நம்ம ரீட் கண்டினியூ பண்ணணும். சரியா? இப்போ இது சமக்கு முதல்ல அல் வந்திருக்கு, அப்போ அல் சமக்குன்னு சொல்கிறோம். அதான் தி ஃபிஷ். கரெக்டாக? ரக்கீஸ் சீப் ஃபி துபாய் இன் துபாய். அப்போ சொல்லும்போது தி ஃபிஷ் இஸ் சீப் இன் துபாய் கரெக்டாக வருது. சரியா? துபாய் மே மச்சி சஸ்தா ஹே. துபாயில் மீன் மலிவு. கரெக்டாக? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த வேர்டு என்ன தெரியுமா? தண்ணி. சரியா? தண்ணிங்கிறத வச்சு ஒரு வேர்டு, ஒரு சென்டென்ஸ் போட போகிறோம். தண்ணிக்கு அரபியில் என்ன தெரியுமா? மாயின்னு சொல்லுவாங்க. மாயின்னு சொல்லுவாங்க, மோயான்னு சொல்லுவாங்க. சரியா? கொஞ்சம் வித்தியாசமெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம மாயின்னு சொல்லக்கூடிய அந்த தண்ணிக்கு உள்ள வேர்டு பார்க்க போகிறோம். அதான் மாய், தண்ணி, வாட்டர், பாணி. ஹிந்தியில் பாணி. சரியா? பாணி, வாட்டர், தண்ணி. இதுக்கு என்ன அரபிக்கில்? மாய். சரி, இந்த மாய்ங்க வேர்டை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் போடும்.
எனக்கு குளிர்ந்த தண்ணி தான்னு சொல்லணும். சரியா? எனக்கு குளிர்ந்த தண்ணி தா, கிவ் மீ கூல் வாட்டர். முஜே தண்டா பாணி தேவ், முஜே தண்டா பாணி தேவ், கிவ் மீ கூல் வாட்டர். எனக்கு குளிர்ந்த தண்ணீர் தா. இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? சரியா? ஆத்னி மாய் பாரித், ஆத்னி மாய் பாரித், ஆத்னி கிவ் மீ மாய் வாட்டர் பாரித் கூல். கரெக்டாக? ஆத்னி கிவ் மீ மாய் வாட்டர் பாரித் கூல். கரெக்டாக வருது. கிவ் மீ கூல் வாட்டர், முஜே தண்டா பாணி தேவ், எனக்கு குளிர்ந்த தண்ணி தா. கரெக்டாக? அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? இறைச்சி, அதான் ஆட்டு இறைச்சி. மீட் கோஷ். சரியா? இறைச்சி மீட்டு கோஷ். அதுக்கு என்ன அரபிக்கல? லஹம். சரியா? அப்போ லஹம்னு சொன்னால் இறைச்சி, அதான் ஆட்டு இறைச்சி தான் நம்ம லஹம்னு சொல்லுவோம், அந்த மீட்டு. சரியா? கோஷ். ஓகே. இந்த லஹம்க வேடை வச்சு ஒரு சென்டென்ஸ் போட போகிறோம். எப்படி போடுறோம் பாருங்கள். இது ஃப்ரெஷ் மீட்டுன்னு சொல்லணும். சரியா? இது ஃப்ரெஷ் இறைச்சின்னு சொல்லணும். இது புதிய இறைச்சி. அதான் இது ஃப்ரெஷ் இறைச்சி, அதான் இது புதிய இறைச்சி. திஸ் இஸ் ஃப்ரெஷ் மீட். ஏ தாஜா கோஷ் ஹை. சரியா? ஏ தாஜா கோஷ் ஹை, திஸ் இஸ் ஃப்ரெஷ் மீட். இது புதிய இறைச்சி. சரியா? இதுக்கு என்ன ஆரம்பிக்கல? ஹாதா லஹம் தாசிக், ஹாதா லஹம் தாசிக். சரியா? ஹாதா திஸ் லஹம் மீட் தாசிக் ஃப்ரெஷ். கரெக்டா? புரிஞ்சுதா? அப்போ ஹாதா திஸ் லஹம் மீட்டு தாசிக் தாசிக் ஃப்ரெஷ். அப்போ சேச்சும்போது திஸ் இஸ் ஃப்ரெஷ் மீட். ஏ தாஜா கோஷ் ஹே, இது புதிய இறைச்சி. கரெக்டா? அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? ஜூஸ். சரியா? ஜூஸ். ஜூஸ்க்கு என்னென்னா அரபிக்கில் வந்து அசீர். சரியா? அப்போ அசீர்னு சொன்னால் ஜூஸ். கரெக்டாக? ஓகே. இந்த ஜூஸுங்க வேட வச்சு இன்றைக்கி ஒரு சென்டென்ஸ் போட போகிறோம். என்ன போட போகிறோம் தெரியுமா? நான் ஆரஞ்சு ஜூஸ் குடித்தேன்னு சொல்லணும். சரியா? நான் ஆரஞ்சு ஜூஸ் குடித்தேன். சரியா? கவனிச்சுக்கோங்க, குடித்தேன்னு சொல்கிறோம். அதாவது பாஸ்ட் டென்ஸ். குடிக்கிறேன்னு இல்லை, குடிப்பேன்னு இல்லை, குடித்தேன்னு சொல்கிறோம். சரியா? நான் ஆரஞ்சு ஜூஸ் குடித்தேன். ஐ ட்ரங்க் ஆரஞ்ச் ஜூஸ். மே ஆரஞ்ச் ஜூஸ் பியா, மே ஆரஞ்ச் ஜூஸ் பியா, ஐ ட்ரங்க் ஆரஞ்ச் ஜூஸ். நான் ஆரஞ்ச் ஜூஸ் குடித்தேன். இதுக்கு என்ன அரபி? ஆனால் ஷ்ரப்த் அசீர் பர்த்தக்கால். ஆனால் ஷ்ரப்த் ஐ ட்ரங்க். சரியா? அந்த ஷ்ரப்த்து லாஸ்ட்டில் ஒரு இத்து வருது பாருங்க, அதான் அந்த பாஸ்ட் டென்ஸை மாற்றுறது. சரியா? ஷ்ரப்னா ட்ரிங்க் தான், ஷ்ரப்த்துன்னு சொன்னால் ட்ரங்க்கு, அதான் பாஸ்ட் டென்ஸ். சரியா? அப்போ ஆனால் ஷ்ரப்த் ஐ ட்ரங்க் அசீர் ஜூஸ் பர்த்தக்கால் ஆரஞ்ச். சரியா? அப்போ ஆனால் ஷ்ரப்த் ஐ ட்ரங்க் அசீர் ஜூஸ் பர்த்தக்கால் ஆரஞ்ச். அப்போ சேச்சும்போ ஐ ட்ரங்க் ஆரஞ்ச் ஜூஸ். கரெக்டாக? ஐ ட்ரங்க் ஆரஞ்ச் ஜூஸ், மே ஆரஞ்ச் ஜூஸ் பியா, நான் ஆரஞ்ச் ஜூஸ் குடித்தேன். கரெக்டாக வருது. ஆனால் ஷ்ரப்த் அசீர் பர்த்தக்கால். ஓகே. சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? காஃபி. காஃபிக்கு அரபிக்கில் என்ன சொல்லுவோம்? கஹ்வா. கஹ்வா. சரியா? அப்போ இந்த கஹ்வாங்கிறது பொதுவாக எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, அங்கே உள்ள அரபிங்க குடிக்கக்கூடிய காஃபிக்கு பேர் தான் கஹ்வா. சரியா? சாதாரணமாக இந்தியன் குடிக்கக்கூடிய காஃபிக்கு வந்து கஹ்வான்னு சொல்ல மாட்டாங்க, பொதுவாக காஃபின்னே சொல்லிடுவாங்க. சரியா? கரெக்டாக கஹ்வான்னு சொன்னால் அங்கே உள்ள அரபிங்க குடிக்கக்கூடிய காஃபியை தான் குறிக்கும். ஆனால் பொதுவாக நம்ம காஃபிக்கு உள்ள வேர்டு வந்து கஹ்வா தான். சரியா? கஹ்வான்னு சொன்னால் காஃபி. சரியா? ஓகே. இந்த கஹ்வான்னு சொல்லக்கூடிய வேர்டை வச்சு ஒரு சென்டென்ஸ் போட போகிறோம். நான் தினமும் காலையில் காஃபி குடிப்பேன்னு சொல்லணும். சரியா? நான் தினமும் காலையில் காஃபி குடிப்பேன். சரியா? எவ்ரி மார்னிங் ஐ ட்ரிங்க் காஃபி. சரியா? எவ்ரி மார்னிங் ஐ ட்ரிங்க் காஃபி, हर सुबह मैं काफ़ी पीता हूँ. हर सुबह मैं काफ़ी पीता हूँ, एवरी मॉर्निंग आई ड्रिंक काफ़ी. சரியா? நான் தினமும் காலையில் காஃபி குடிப்பேன். கரெக்டாக? இதுக்கு என்ன அரபி? குல்லு சபாக், குல்லு சபாக் அஷ்ரப் கஹ்வா. சரியா? குல்லு சபாக் அஷ்ரப் கஹ்வா. குல்லு சபாக் எவ்ரி மார்னிங், குல்லு எவ்ரி சபாக் மார்னிங். அப்போ குல்லு சபாக்னு சொன்னால் எவ்ரி மார்னிங் அஷ்ரப் ஐ ட்ரிங்க் கஹ்வா காஃபி. அப்போ சேச்சும்போது எவ்ரி மார்னிங் ஐ ட்ரிங்க் காஃபி. கரெக்டாக வருது. ஹர் சுபா மே காஃபி பீத்தாகும், நான் தினமும் காலையில் காஃபி குடிப்பேன். கரெக்டாக? அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் வந்து டீ. சரியா? டீ அதுக்கு அரபிக்கில் என்ன சொல்கிறோம்? ஷாய். சரியா? ஷாய். ஹிந்தியில் சாய். சரியா? சாய்னு சொல்லுவோம், சாயான்னு சொல்லுவோம். கரெக்டாக? அப்போது ஷாயின்னு சொன்னால் டீ, அதான் இங்கிலீஷில் டீ, ஹிந்தியில் வந்து சாய். கரெக்டாக? இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் போட போகிறோம். என்ன போட போகிறோம் தெரியுமா? எனக்கு சீனி இல்லாமல் டீ தா. சுகர் பேஷண்ட். சரியா? எனக்கு சீனி இல்லாமல் டீ தா. அது எப்படி அரபிக்கில் சொல்லுவோம்? கிவ் மீ டீ வித்தவுட் சுகர். गिव मी टी विदाउट शुगर, मुझे शक्कर के बिना चाय दो, मुझे शक्कर के बिना चाय दो, गिव मी टी विदाउट शुगर, எனக்கு சீனி இல்லாமல் டீ தான். இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? சரியா? ஆத்னி ஷாய் பித்துன் சுக்கர்,
ஆத்னி ஷாய் பித்தூன் சுக்கர். ஆத்னி கிவ் மீ ஷாய் டீ பித்தூன் வித்தவுட் சுகர். கரெக்டா? ஆத்னி ஷாய் கிவ் மீ டீ பித்தூன் சுக்கர் வித்தவுட் சுகர். சரியா? புரிஞ்சுதா? அப்போ கிவ் மீ டீ வித்தவுட் சுகர் கரெக்டாக வருது. முஜே சக்கர் கே பினா சாய் தேவ். கரெக்டா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? அடுத்த சென்டென்ஸ் வந்து நமக்கு ஒரு சிக்கன் கூடிய ஐட்டம். சரியா? சிக்கன் வச்சு ஒரு சென்டென்ஸ் போடுவோம். சரியா? சிக்கன், கோழி, முர்கி. கரெக்டா? சிக்கன், கோழி, முர்கி. இந்தியில் வந்து முர்கி. சரியா? ஓகே, இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் போடுவோம். என்ன போடும் தெரியுமா? நான் கோழி சமைக்கிறேன்னு சொன்னோம். சரியா? ஐ எம் குக்கிங் சிக்கன். मैं मुर्गी पकाता हूँ. ஐ எம் குக்கிங் சிக்கன். நான் கோழி சமைக்கிறேன். கரெக்டா? இதுக்கு என்ன அரபிக்? ஆனா அத்பக் தஜாஜ். சரியா? அதான் தஜாஜ் தான் அந்த சிக்கனுக்குள்ள அரபிக் வேர்டு. சரியா? தஜாஜ்னா சிக்கன். சரி, அப்போ அந்த தஜாஜுங்களுடைய வேர்டை வச்சு தான் நம்ம இப்போ ஒரு சென்டென்ஸ் போடுறோம். அப்போ அனா அத்பக் தஜாஜ்னு சொன்னால் அனா அத்பக் ஐ எம் குக்கிங் தஜாஜ் சிக்கன். சரியா? அப்போ அனா அத்பக்னு சொன்னால் அனன்னா ஐ, அத்பக்னா குக்கிங், தஜாஜ்னு சொன்னால் சிக்கன். அப்போ சேர் சொல்லுவோம் ஐ எம் குக்கிங் சிக்கன். கரெக்டாக வருது. மே முர்கி பக்காத்தாகும். நான் கோழி சமைக்கிறேன். கரெக்டாக? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ். சரியா? சாண்ட்விச். சரியா? சாண்ட்விச் துபாயில் ரொம்ப பிரபலம். சரியா? ஏன்னா இந்த சாண்ட்விச் கடை மூளைக்கு மூளை அங்கே எங்கே பார்த்தாலும் அந்த சாண்ட்விச் கடை இருக்கும். நம்ம இப்போ வந்து ஏதாவது ஒரு சிட்டிக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து மதியம் டைம் மணி 12 1 மணி ஆச்சு. சரியா? அங்கே வந்து சாப்பிடணும், வயிறு பசிக்குது, ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு பார்க்குறோம். அங்கே வந்து ஹோட்டல் இல்லைன்னா யாரும் அதை பற்றி கவலையப்பட மாட்டாங்க. சாண்ட்விச் கடை நிறையா இருக்கும். ஒரு சாண்ட்விச் வாங்கி தின்னா போதும், ஒரு நேரம் சாப்பாடுக்கு போதும், பசி தீந்துடும். சரியா? அந்த மாதிரி நல்ல ஒரு பிரபலம் துபாயில் சாண்ட்விச்சுங்கிறது ரொம்ப பிரபலம். சரியா? என்னென்னா அதான் இது வந்து நம்ம ஒரு இப்போ இந்த சாண்ட்விச்சுங்கிறதுக்கு ஒரு சென்டென்ஸ் போட போகிறோம். சரியா? எப்படி போடுறோம் பாருங்கள். சரியா? சாண்ட்விச் துபாயில் பிரபலம்னு சொல்லணும். ஓகே, சாண்ட்விச் துபாயில் பிரபலம். சாண்ட்விச் இஸ் ஃபேமஸ் இன் துபாய். சாண்ட்விச் துபாய் மே மஷூர் है. சாண்ட்விச் இஸ் ஃபேமஸ் இன் துபாய். சாண்ட்விச் துபாயில் பிரபலம். ஓகே, இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? சரியா? இப்போ நம்ம இங்கிலீஷில் சாண்ட்விச்னு சொல்கிறோம்ல, அது வந்து அரபிக்கில் எப்படி சொல்லணும்னா சாண்ட்விச். சரியா? அப்போ சாண்ட்விச்னு சொன்னால் சாண்ட்விச் மஷூர் ஃபேமஸ் ஃபி துபாய் இன் துபாய். சரியா? கரெக்டாக வருது. சாண்ட்விச் துபாயுமே மஷூர் है. சாண்ட்விச் துபாயில் பிரபலம். கரெக்டாக? சாண்ட்விச் மஷூர் ஃபி துபாய். ஓகே, அடுத்த ஐட்டம் உப்புக்கு என்ன சொல்கிறது? சரியா? மிலாஹ்னா உப்பு. சரியா? சால்ட், நமாக், ஹிந்தியில் நமாக். ஓகே, அப்போ மிலாஹ், உப்பு, சால்ட், நமாக். அதான் அந்த உப்பு, சால்ட், நமாக், இதுக்கு தான் அரபிக்கில் வந்து மிலாஹ். சரியா? அப்போ இதை வச்சு இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ் எப்படி போட போகிறோம்னா உப்பு ரொம்ப சேர்க்காதன்னு சொல்லலாம். சரியா? ரொம்ப உப்பு சேர்க்காத. டோன்ட் ஆட் மோர் சால்ட். ஜாதா நமாக் மத் காவ். லா தஹத் மிலாஹ் ஜியாதா. கரெக்டா? லா தஹத், டோன்ட் ஆட், மிலாஹ் சால்ட், ஜியாதா மோர். கரெக்டா? லா தஹத், டோன்ட் ஆட். சரியா? மிலாஹ் சால்ட், ஜியாதா மோர். அப்போ டோன்ட் ஆட் மோர் சால்ட். கரெக்டாக வருது. ஜாதா நமாக் மத் காவ், ரொம்ப உப்பு சேர்க்காத. கரெக்டாக? லா தஹத் மிலாஹ் ஜியாதா. ஓகே, சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? இதுவும் துபாயில் ரொம்ப பிரபலம். என்னென்னா பிரியாணி. சரியா? பிரியாணி. அப்போ பிரியாணி தான் நமக்கு இப்போ இந்த பிரியாணிங்கவுடைய வேர்டு, அது அரபிக்கிலையும் பிரியாணி தான். சரியா? இந்த பிரியாணிங்கவுடைய வேர்டை வச்சு இன்றைக்கி ஒரு சென்டென்ஸ் போட போகிறோம். என்னென்னா நான் இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்டேன்னு சொல்லணும். சரியா? நான் இன்று பிரியாணி சாப்பிட்டேன். டுடே ஐ ஏட் பிரியாணி. ஆஜ் மே பிரியாணி காயா. டுடே ஐ ஏட் பிரியாணி. நான் இன்று பிரியாணி சாப்பிட்டேன். இதுக்கு என்ன அரபிக்? அல்யோம் அக்கல்த் பிரியாணி. சரியா? அல்யோம், டுடே, அக்கல்த், ஐ ஏட். சரியா? அக்கல்னா ஈட், அக்கல்த்துனா ஐ ஏட். கரெக்டாக? பாஸ்ட் டென்ஸ். பிரியாணி. சரியா? அப்போ அல்யோம், டுடே, அக்கல்த், ஐ ஏட் பிரியாணி. அப்போ அல்யோம் அக்கல்த் பிரியாணின்னு சொன்னால் டுடே ஐ ஏட் பிரியாணி. ஆஜ்மே பிரியாணி காயா. இன்று நான் பிரியாணி சாப்பிட்டேன். கரெக்டா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த வேர்டு என்ன தெரியுமா? பாலுக்கு நம்ம அரபிக்கில் என்ன சொல்லுவோம்? சரியா? முதல்ல வந்து பால் தமிழ், அதுக்கு இங்கிலீஷ் வந்து மில்க்கு, அதுக்கு ஹிந்தி வந்து தூத்.
दूध சரியா दूध மில்க் பால் கரெக்டாக இதுக்கு என்ன அரபிக்கு ஹலீப் சரியா ஹலீப்னு சொன்னால் பால் ஓகே இப்போ என்ன சென்டென்ஸ் போட போகிறோம்னா பால் கெட்டு போச்சுன்னு சொல்லணும் சரியா பால் கெட்டு போச்சு தி மில்க் இஸ் ஸ்பாயில்டு दूध खराब हुआ தி மில்க் இஸ் ஸ்பாயில்டு பால் கெட்டு விட்டது இதுக்கு என்ன அரபிக் அல் ஹலீப் கர்பான் சரியா அல் ஹலீப் கர்பான் அல் ஹலீப் தி மில்க் கர்பான் ஸ்பாயில்டு கரெக்டாக அப்போ சேர்க்கும்போது ஒரு இஸ் மட்டும் இடையில சேர்த்து தி மில்க் இஸ் ஸ்பாயில்டுன்னு சொல்கிறோம் கரெக்டாக दूध खराब हुआ பால் கெட்டு போச்சு அல் ஹலீப் கர்பான் ஓகே சரி ஓகே இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும் சரியா நிறையா சென்டென்ஸ் பார்த்துருக்கோம் ஓகே இப்படி ஒவ்வொரு ஐட்டங்கள் டாபிக் கொஞ்சம் வித்தியாசமான டாபிக் நிறையா போட்டு பார்க்கலாம் சரியா ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரியா ஓகே பாய்